பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 49வது அதிகாரம் மிக மிக முக்கியமானது. இந்த அதிகாரத்தில் யாக்கோபு தன்னுடைய கடைசி ஆசீர்வாதத்தை தன்னுடைய புதல்வர்களுக்கு கொடுக்கிறார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய குண அதிசயத்திற்கு ஏற்றவாறு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ரூபன் அவன் செய்த பாவம், இந்த காம வெறிக்கு அவர் தண்டிக்கின்ற ஆசீர்வாதத்தையும், அவருடைய சகோதரர்கள் சிமியோன், லேவி இவர்கள் இருவரும் கோபம் கொண்டு வெறி கொண்டு மற்றவர்களை கொன்று குவித்த அந்த நிகழ்வை நினைத்து பார்த்து நீங்கள் அதாலே மடிவீர்கள் என்றும், இதே போன்று ஒவ்வொரு சகோதரருக்கும் அவரவர்களுக்கு ஏற்றவாறு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து யோசேப்பை வாழ்த்துகிறார். நீடிய ஆயுளோடு எல்லாம் உள்ள இறைவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி அவரை வாழ்த்துவதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். கடைசியாக எல்லாரையும் அரவணைத்து விட்டு கடைசியாக தன்னுடைய உயிரை யாக்கோபு விடுகிறார். இந்த அதிகாரத்தில் நாமும் என் அன்பு சகோதரமே சில விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் உற்று நோக்க வேண்டும். கண்டிப்பாக நாம் செய்கின்ற நல்லதோ கெட்டதோ அதுவே நமக்கு ஆசீர்வாதமாக அல்லது சாபமாக நம் மேல் விழும். இதைத்தான் நாம் உள்வாங்க வேண்டும். அதனால் முடிந்தவரை நம்மால் முடிந்த நல்ல காரியங்களை இந்த மண்ணுலகில் செய்ய முயற்சி எடுப்போம். ஆசீர்வாதம் நிறைந்த பிள்ளைகளாக வாழ நாம் முயல்வோம். அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது: என்னை சுற்றி நில்லுங்கள், வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு நிகழவிருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோப்பின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள். ரூபன், நீயே என் தலைமகன், என் ஆற்றல் நீயே, என் ஆண்மையின் முதல் கனி நீயே, மாண்பிலும் வலிமையிலும் முதன்மை பெற வேண்டியவனும் நீயே. ஆனால் நீரை போல் நிலையற்றவனாய் முதன்மையை பெற மாட்டாய். ஏனெனில் உன் தந்தையின் மஞ்சத்தில் ஏறினாய். ஆம், என் படுக்கையை நீ தீட்டுப்படுத்தினாய். சிமியோன், லேவி இருவரும் உண்மையின் உடன்பிறப்புகளே. அவர்களுடைய வாள்கள் வன்முறையின் கருவிகள். மனமே, அவர்களது மன்றத்தினுள் நுழையாதிரு. மாண்பே, அவர்களது அவையினுள் அமராதிரு. ஏனெனில் கோப வெறி கொண்டு அவர்கள் மனிதர்களை கொன்று குவித்தார்கள். வீம்புக்கென்று அவர்கள் எருதுகளை வெட்டி வதைத்தார்கள். அவர்களது கடுமையான சினம் சபிக்கப்படும், அவர்களது கொடுமையான கோபம் சபிக்கப்படும். அவர்களை யாக்கோப்பினின்று பிரிந்து போக செய்வேன், அவர்களை இஸ்ரேலினின்று சிதறடிப்பேன். யூதா, உன் உடன் பிறந்தவோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி, என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடங்கி படுப்பான். அவன் துயில் களைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. அவன் திராட்சை செடியில் தன் கழுதையையும், செழுமையான அந்த திராட்சை கொடியில் தன் கழுதை குட்டிகளையும் கட்டுவான். திராட்சை ரசத்தில் தன் உடையையும், திராட்சை சாற்றில் தன் மேல் ஆடையையும் தொய்த்திடுவான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினும் ஒளி உள்ளவை, அவன் பற்கள் பாலினும் வெண்மையானவை. செபுலோன் கடற்கரையில் வாழ்ந்திடுவான், அவன் கப்பல் துறையில் இருந்திடுவான். அவனது எல்லை சீதோன் வரை பரவியிருக்கும். இசக்கார் இரு பொதியின் நடுவே படுத்திருக்கும் வலிமைமிகு கழுதை போன்றவன். அவன் இளைப்பாறும் இடம் நல்லதென்றும் நாடு மிக வசதியானதென்றும் காண்பான். எனவே சுமை தூக்க தோள் சாய்ப்பான், அடிமை வேலைக்கு இணங்கிடுவான். தான் இஸ்ரேலின் குளங்களில் ஒன்றாக தன் மக்களுக்கு நீதி வழங்குவான். தான் வழியில் கிடைக்கும் இந்த பாம்பு ஆவான். அவன் பாதையில் தென்படும் நாகம் போல குதிரை மேல் இருப்பவன் மல்லாந்து விழும்படி அதன் குதிரைகளை கடித்திடுவான். ஆண்டவரே, உமது மீட்பிற்காக காத்திருக்கிறேன்.
காத்து கொள்ளை கூட்டத்தின் தாக்குதலுக்கு உள்ளாவான். அவனும் அவர்களை துரத்தி தாக்கிடுவான். ஆசேரின் நிலம் ஊட்டமிக்க அந்த உணவளிக்கும். மன்னனும் விரும்பும் உணவு அவன் அளித்திடுவான். நப்தலி அழகிய மான் குட்டிகளை ஈனும் கட்டவிழ்ந்த பெண்மானாவான். யோசேப்பு கனிதரும் கொடி ஆவான். நீரூற்றருகிலே மதில் மேல் படரும் கொடி போல் கனிதருவான். அவனுக்கு வில்லில் வல்லார் தொல்லை கொடுத்தார். அவன் மீது அம்பெய்தார். அவனிடம் பகை வளர்த்தார். ஆனால் அவனது வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய யுகங்கள் துடிப்புடன் இயங்கின. ஏனெனில் யாக்கோப்பின் வலியவர் கை கொடுத்தார். இஸ்ரேலின் பாறையே ஆயராயிருந்தார். உன் தந்தையின் இறைவனே உனக்கு துணை இருப்பார். எல்லாம் வல்லவரே உனக்கு ஆசி வழங்குவார். மேலே வானத்தினின்று வரும் ஆசியாலும் கீழே ஆழத்தினின்று வரும் ஆசியாலும் கொங்கைகளுக்கு கரும்பைகளுக்கு உரிய அந்த ஆசியாலும் அவர் உனக்கு ஆசி வழங்குவார். உன் தந்தையின் ஆசிகள் பழம்பெரும் மலைகளின் ஆசியிலும் என்றுமுள்ள குன்றுகளின் வல்லமையிலும் வலியவை. இவை அனைத்தும் யோசேப்பின் மீது இறங்கிடுக. தன் சகோதரனுடைய இளவரசனாய் திகழ்வோரினுடைய நெற்றியில் அவை துளங்கிடுக. பெஞ்சமின் பீறி கிழிக்கும் ஓநாய்க்கு ஒப்பாவான். காலையில் வேட்டையாடிய இரையை அவன் விழுங்குவான். மாலையில் கொள்ளை பொருட்கள் பங்கிட்டுக் கொள்வான். இவர்கள் அனைவரும் இஸ்ரேலினுடைய பன்னீர் குலத்தார் ஆவர். இவற்றை மொழிந்து இவர்களுடைய தந்தை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய ஆசையை அளித்து வாழ்த்துரை வணங்கினார். மேலும் அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது, இதோ நான் என் இனத்தாரோடு சேர்க்கப்பட இருக்கிறேன். என்னை என் தந்தையருடன் இத்தியரான எப்ரோனினுடைய நிலத்தில் உள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள். அது கானான் நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகேயுள்ள மக்கபெலாவினுடைய நிலத்தில் அமைந்துள்ளது. ஆபிரகாம் இத்தியனான எப்ரோனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறை நிலத்திற்கென விலைக்கு வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர். அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரபேக்காவையும் அடக்கம் செய்தனர். அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன். அந்நிலமும் கல்லறையும் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்க பெற்றவை. யாக்கோப்பு தம் புதல்வர்களுக்கு கட்டளைகளை வழங்கி முடித்த பின் தம் கால்களை படுக்கையினுள் மடக்கி கொண்டு உயிர் நீத்து தம் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.